இன்றைக்கி வந்து த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங்னு கேட்டாலே அதுக்கான த்ரெட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கழுத்துக்கு அடித்து திருப்புற அதில் இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு இதில் வந்து சிங்கிள் ஃபுட்டு தான் நம்ம போடணும். ஒரு பக்கம் இருக்கிற நண்டுக்கால் தான் போடணும். போட்டு இந்த மாதிரி அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போது லைனிங் கிளாத்தோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸை நம்ம அந்த பைப்பிங்கை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த நூலை உள்ளே விட்டு தையல் போட்டோமோ அதே மாதிரி அந்த லைனிங் கிளாத் மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அந்த பைப்பிங் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா எப்பவும் போல் தான். ஸோ மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தோடைய நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கும். பைப்பிங் வந்து உள்பக்கம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட்டு தையல் போட்டுருக்கிறது வந்து இந்த பக்கம் வெளியில் தெரியும். அதுக்கு மேலேயே தையல் போட்டு வரணும். கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஒரு நண்டுக்கால் தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டி தையல் விழும். ஸோ இப்போ வந்து லைனிங் பீஸை திருப்பிட்டு அதோட எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு எப்பவும் போல் தான் அந்த எட்ஜில் தையல் போட்டுட்டு இப்போ லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு அந்த சைடு இந்த ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நண்டுக்காலில் வந்து அந்த பைப்பிங் ஒட்டி போட்டுட்ருந்தோமா, இப்போது அந்த சைடு வச்சு நான் இப்போ எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து போட்டாச்சு. இது வந்து நான் கைக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸை வந்து கட் பண்ணி பைப்பிங் வச்சுக்கலாம். கழுத்துக்குனா கிராஸ் பீஸில் தான் வந்து அந்த த்ரெட்டை உள்ளே வச்சு நம்ம பைப்பிங் வைக்கணும். ஓகேவா. ஸோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.